கவனிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ, கரெக்ட், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த வண்ணமாக ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வசனத்தை உம்முடைய கரங்களை ஒப்புத்தருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எங்களோடும் கர்த்தர் பேசும். தூரத்திலே ஆங்காங்கே வீடுகள் இருந்து கேட்கிற எல்லா மக்களோடும் கர்த்தர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கு தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர் அல்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பகுதியாக அது இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார் என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. நான் இப்ப சொல்ல போறது என்னன்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ளவர். பாருங்க, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்க. நான் எப்படி இருக்கேனோ அப்படி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்ப நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உண்மையா உட்காரணும், உண்மையா அது அங்கேயும் போகக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தரோ சொல்லு உண்மை உள்ளவர். நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சரி, இப்ப அண்ணன் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதுல ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு நான் பார்ப்போம்னா, அதில் கவனிங்க, அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் என்று நாங்கள் விடுவிக்கப்படும் முடிக்கும். அப்போ கவனிங்க, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட ஊழியர் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளும் யாரு கையில இருக்கிறாங்கன்னா, பொல்லாதவருடைய கையில இருக்கிறாங்க. ஒரு பரிசுத்தவான், ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷி பொல்லாதவருடைய கையில இருப்பாங்களா? இருப்பாங்க. இப்போ சில இருக்கிறாங்க, பொல்லாத மனுஷனுடைய கையில இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கிற. சரி, கவனிச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை. இப்ப இந்த இடம் தான் கவனிங்க, இந்த இடம் தான் ஸ்திரப்படுத்துற இடம். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. அப்போ ஒரு சில இடத்துல இருக்கு. இப்ப இங்க வந்து ஆராணிக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, இல்லைன்னா ஆராணிக்கு வர முடியாது. ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. போனா ஜோம் பண்ணா ஆராய்ச்சா எனக்கு என் பிள்ளைக்கு ஏதோ நன்மையை கத்த தருவான் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. விசுவாசம் இருக்கு. ஆனா எல்லாவற்றிலும் இருக்கா? இல்ல. இருக்கு, ஆனா இல்ல. இந்த அவன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது சோத்திரம் விளக்குதா? ஆனா இல்ல. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டு என்ன சொல்றாருன்னா, ஸ்திரப்படுத்துவா. விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற அந்த தெய்வ மக்களை ஸ்திரப்படுத்துவா. அல்லது நீங்க பொல்லாதவங்க கையில இருக்கீங்க அப்படின்னா, உங்க கணவன் பொல்லாதவன், உங்க பிள்ளைகள் பொல்லாதது, உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்
பொல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா? அப்பேற்பட்டவர்களை அவர்கள் கையிலிருந்து விலக்கி ஆண்டவங்களை காத்துக் கொள்ளுவார். நீங்க ஜோமனினானது அல்ல, நீ வேண்டிக் கொண்டனாலும் அல்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அதனால அவங்களை காத்துக் கொள்ளுவார். நீ சில வேளை விசுவாசிக்காம இருக்கலாம், ஜோம் பண்ணாம இருக்கலாம், தேவையான பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை அந்த பொல்லாத உடைய கையிலிருந்து என்ன செய்வார்? ஆண்டவர் விலைக்கு காத்துக் கொள்ளுவார். நல்லா நீங்க புரிஞ்சுக்காங்க, பொல்லாதவுடைய கையிலிருந்து தேவனாகி ஆண்டவர் நம்மை உங்களை விலைக்கு காத்துக் கொள்ளுவார். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 5வது சண்டை வாசிக்கும். 5வது சண்டை வாசிக்கும். கவனிங்க, இப்ப தேவன் சிறப்படுத்த வேண்டிய இடம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கும், சாதாரண அன்புக்கு இல்ல, இந்த ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும். இப்ப இங்க வாரீங்கள கடமைக்காக வரலாம், போகலன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு வரலாம், அல்லது எப்படியும் போயிடுவோம் சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு வரலாம். இது வரக்கூடாது, எப்படி வரக்கூடாது? தேவனை பற்ற அன்புல இங்க வரணும். இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அந்த அன்பு எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த உந்துதலோடு நீங்க வருவதை பரலோகம் பார்க்கணும். நல்ல கவனிச்சாங்க, பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா அந்த அன்பை ஆண்டவர் காணும் போது தேவனாய் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதோடு மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கு விலக்கி உங்களை காத்தருளுவார். அடுத்த பகுதி கிறிஸ்துவின் என்ன கிறிஸ்துவின் பொறுமை? யாரா சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பொறுமை சொல்லப்பட்டிருக்கிறது. யாரா சொல்ல முடியுமா கிறிஸ்துவின் பொறுமை என்ன இல்லன்னு? யாரும் சொல்ல, யாரும் சொல்ல. தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, நீண்ட ஆண்டு காலம் வசனத்தோடு பழக்கம் உள்ளவங்க நீங்க சொல்லலாம். கிறிஸ்துவின் பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஈஸியா இருந்துடலாம், அது ஒரு நாள் பாடு, அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. அப்படி இல்லை, ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். மனுஷன் செய்கிற அநியாய அக்கிரமத்தை பார்த்துட்டு உடனே கொல்லணும், மூச்சு பிடிச்சி. புரியலையா? மூச்சு பிடிச்சு உடனே கொல்லணும். ஆனா ஆண்டவர் கொல்லல. சரி, இன்னைக்கு திருந்துவா, நாளைக்கு திருந்துவா, நாளை கழிச்சு திருந்திருவா, இல்ல ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சிருவான், உண்மையா ஆயிடுவான் அப்படின்னு அவர் எப்படி இருக்கிறார்? பொறுமையா இருக்கிறார். குட் குட். அந்த பொறுமைக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறார். ஏன் மேல பொறுமையா இருக்கிறார்? நீ மனம் திரும்ப வேண்டும், பொல்லாத வழியை விட வேண்டும், கர்த்தருடைய வழியில் நீ கடந்து வர வேண்டும் என்பது அப்படி இருக்கிறார். பொறுமையா இருக்கிறார், நீடா பொறுமையா இருக்கிறார். அடுத்தது இன்னொரு பொறுமை இருக்கு அவற்றை. என்ன பொறுமைன்னா, இதோ சீக்கிரமாய் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால போயிட்டார். இன்னும் வரல. வாரார் வாரார் சொன்னவங்க போயிட்டே இருக்கா. பாஸ்டர்மார் போறார், பாஸ்டர் அம்மா போறாங்க, பூபதிமார் போறா, மதர் போற, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா வருவேன்னு சொன்னவர் இன்னும் வரல. ஏன் வரலன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ள இருக்கனால எல்லாரும் மறந்துட மட்டுமே அப்படின்னு அவருக்கு எப்படி இருக்கிறாரு? பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்ம இருக்கிறாரு, அந்த பொறுமைக்கு நேராக நம்மை நடத்துகிறார். சரி, இப்ப காணுங்க, எதுல வழிநடக்கிறார்? உன்னை காப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை ரட்சிப்பேன், கடைசி வரை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வாக்கு தத்தத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை தேவை. ஆத்திர அவசரப்படுறாங்க, என்ன தேவை? பொறுமை தேவை. எந்த நன்மையும் உடனே வராது, பொறுமை தேவை. அதனால கவனிச்சுக்காங்க, தேவனாய் கர்த்தர் அதை நடத்துவார். கர்த்தர் சோதரம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க?
உண்மை உள்ளவர். இப்ப அதை மீடியம் பொறுமையில விட்டுருவோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். சரி, இப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6 வாசிப்போம். சங்கீதம் 51:6 சீக்கிரம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம் ஞானத்தை தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் உண்மையை இருக்க விரும்புகிறார். கவனிங்க, அடிக்கடி வந்துட்டு போறது மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இந்த உண்மைக்கு சாட்சியா இருந்த சிலரை வேகமா சொல்லுது. அந்த உண்மைக்கு சாட்சியா இருந்தவர்கள், அது நான் சொன்னாதான் அடுத்த பக்கம் போக முடியும். அது உண்மைக்கு சாட்சியா இருந்த பலர் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுல 1-2 காரணம் சொல்றேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 9:7. நெகேமியா 9:7. கவனிச்சாதான் நீங்க புரியும். இது உங்க இருதய சம்பந்தமானது, வெளியே ஒண்ணும் தெரியாது. இங்க உண்மைக்கு ஒருத்தர் சாட்சியா இருக்கிறான். அது நெகேமியா சொல்றார். நெகேமியா உண்மை உள்ள மனுஷன் தான். ஆனா அங்க ஆபிரகாம் உண்மை உள்ளவரா இருந்தார். என்ன வகையில அல்ல கவனிங்க. ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போனான், இருக்க சொன்ன இடத்துல இருந்தான். இப்படி இருக்கும்போது அவன் இருதயத்திலிருந்த உண்மைய தம்பி பார்த்து கர்த்தர் பார்த்தார். உன்ட உண்மை இருக்கா மாய்மாலம் இருக்கா என்பதை அவர் பார்க்கிறார். பிரசங்கிக்கிற என்னை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். நீங்க அவர் பார்க்கிற பார்வைக்கு உங்க இருதயத்துல உண்மை உள்ள இருக்கிறதாய் கண்டாரானா, அங்க 7 ஜாதி இருக்கு. எத்தனை ஜாதி இருக்கு? 7 ஜாதிகள் குடியிருந்த தேசத்தை அவளை துரத்தி விட்டு ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் கர்த்தர் அந்த பூமியை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இப்போ என்ன கொடுக்கிறார்? உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்திற்கு நீ உண்மை உள்ளவரா இருக்கிறா என்று பார்க்கிறார். ஆனா ஆபிரகாம் சில விஷயத்துல உண்மை இல்லை. அவன் மனைவி உண்மையாகவே அவன் தங்கச்சி தான். புரியுதா? அப்பா 1, அம்மா 3, அதுல ஒருத்தி தான் சாரா. எழுத்தின்படி தங்கச்சி, ஆனா திருமணம் பண்ணி இருக்கிறான் இன்னொரு முறையில. உங்களுக்கு புரியலையா? புரியல சொல்லுங்க. செல்வி சித்தி எனக்கு சித்தி, ஆனா எங்க அண்ணனுக்கு மைனி. புரியல. எங்க பரமசேனனுக்கு செல்வி சித்தி யாரு? மைனி. என் கூட பிறந்த பெரியப்பா மகனுக்கு அவன் மைனி, எனக்கு சித்தி. என்ன தப்பு? எங்க அம்மாமார் பண்ண தப்புக்கு அவன் பலிகடா முடியாது. அவன் செல்வி சித்தியுடைய தங்கச்சிய தம்முடைய திருமணம் பண்ணும்போது எங்க அப்பா வந்து கேட்கான், இல்ல எங்க எப்பா நான் வந்து உங்களுக்கு முறை இல்லாத ஒன்றை செய்ய போறேன், என்ன செய்ய? நீ கரெக்டா, நீ பண்ணிக்கா, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஒத்துக்கிட்டார் அந்த இடத்துல கூட. அப்போ இதை போல அந்த முறைகள் மாறி வந்துச்சு. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, போகும் முறை எல்லா இடத்துலயும் போய் சொன்னான். கெட்டதுக்கு முன்னால தங்கச்சி, கெட்ட பிற்பாடு மனைவி. இப்ப என்ன சொல்லணும்? மனைவி சொல்லணும். அவன் சொன்னானோ சொல்லல. வாய் திறந்து விசுவாசியின் தகப்பன் பொய் சொன்னா. இப்ப பாருங்க, நீங்க சில இடங்களை யோசித்து பாருங்க, உங்க வாய் அழகா பொய் சொல்லும். நிச்சயமா வாயை பூட்டி இருக்கணும். இதுக்குள்ள போத்தராட்சி போட்டு பூட்டி இருக்கணும். இதுவரை கர்த்தர் பூட்டல. ஏன்? அவர் உண்மை உள்ளவர். யாரு? அவர் உண்மை உள்ளவர். பல்வலி வந்துச்சு, அரணை கட்டுச்சு, அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டோம், அப்பவும் போய் தீர்மாட்டுக்கு
என்னெல்லாமோ ஆண்டவர் சிச்சை பண்ணி பார்த்தார், தீர மாட்டேக்கு. அப்ப ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா அவன் அந்த வகையில் உண்மையற்றவன். சரி, அதை விடுங்க. அப்புறம் ஒரு விஷயத்துல தவறு பண்றான், தெரிஞ்சே தவறு பண்ணான். சாராள் ஆகார தூக்கி கொடுக்கா. இவ என்ன செய்யணும்? ஆபிரகாம் வேண்டாம், தேவன் குழந்தை இருக்கார், ஒண்ணு உன் வயிற்றுல பறக்கட்டும், இல்லைன்னா எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கணும். அவன் கேட்டானுக்கும் அவன் பாவம் பண்ணினான், அக்கிரமம் பண்ணினான். இப்ப இந்த விஷயமெல்லாம் தவறு இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தரோ அவனுக்கு உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் தொடர்ச்சி அந்த பாவத்தை வச்சுட்டு வரல, வயசு முதிர்ந்துட்டு. இப்போ கவனிச்சாங்க, இப்போ சின்ன சின்ன இருக்கிற குறைபாட தொடர்ச்சியா வச்சுட்டு வராங்க. வச்சா நடக்குதே வேற. அதை நான் பெற சொல்ல இப்படி சொன்னா நீ பயந்துருவீங்க, அது வேற. சந்தர்ப்பம் தரும்போது என்ன செய்யணும்? விடணும், அறிக்கை செய்து விட்டுறணும். வேண்டாம் செய் அப்படின்னு ஓதறி தள்ளிட்டு ஆண்டரோடு கூட ஒட்டிக்கிட்டா காரியத்தில். இப்ப ஆபிரகாம் முதல்ல எல்லாத்தையும் சரி கிடையாது, ஆனா வயசு ஆன உடனே கரெக்டா வந்துட்டான், ஆண்டவர் பக்கம் வந்துட்டான், உண்மை உள்ளவனா மாறிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் உண்மை உள்ளவன் என்று இருதயத்தை பார்த்தார். எங்க பார்த்தார்? இப்ப நீங்க உண்மை உள்ளவள் என்பதை வெளியே பார்க்க மாட்டார், உங்க இருதயத்தை பார்ப்பார். அதுல கரெக்ட் அப்படின்னு கண்டா உனக்கு உரமா 7 ஜாதி என்ன ஜாதி எழுப்பினாலும் அது அத்தனை அவரே முன்னின்று துரத்தி அவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கையில புடுங்கி தந்து குடியிரு, நீ மட்டுமல்ல உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் உண்மைக்கு சாட்சியா இருந்தான். இரண்டாவது என்னாகும் 12:7. என்னாகும் 12:7 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அப்போ ஆணுடைய வீட்டுல எப்படிப்பட்டவன்? ஏதாவது சொல்லுங்க. உண்மை உள்ளவன். நாங்க இந்த ஜோசோவையும் ஜானையும் இன்னைக்கு இங்க பாரு, ஜான் காணி இந்த சர்ச்சை தொடச்சி பெருக்கி தொடச்சிட்டு வாங்கட்டான். 2 பேரும் வந்தான் வேகமா, எல்லாம் ஆதியத்தோடு வந்தா. இங்க வந்து பார்த்தா தான் துடைக்கல, பட்டு தூத்திருக்கான். இவங்க 2 பேரும் பலசாலி. ஒரு பல சோடையா இருந்தா பரவாயில்ல, உருண்டா கூட துடைச்சிருப்பான். அது கூட அவன் தெரியல. எனக்கு வேதனைனா வேதனை வரும்போதே அப்படியே கண் கலங்குச்சு. அவ என்ன இல்ல, உண்மை இல்லை, கடமைக்கு செய்தான், அது பிரயோஜனம் கிடையாது. உண்மையா செய்யணும். இது சர்ச்சில் தேவ சமூகம் இறங்குற இடம் அல்லவா, நான் கர்த்தரை சந்திக்கிற இடம் அல்லவா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். ஆனா ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு எல்லாம் சேரம் போட்டாங்க கர்த்தருக்கு ஓடி சோத்து. அல்லேலூயா. இல்லைன்னா ஜன்னல் பக்கம் ஒரு 6 சேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் இன்னைக்கு பூரம் போட்டேன். விசுவாசத்துல எவன் வல்லவனானு எனக்கு ஒன்றும் புரியல, இருக்கட்டும். ஆனா என்ன நடந்ததுன்னா, உள்ளத்துல உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். இங்க மோசே தேவனுடைய வீட்டில் அப்படின்னா சபையில் ஆண்டவர் கொடுத்த ஆராதனையிலே ஜனங்கள் நடுவில் எந்த பக்கம் பார்த்தாலும் உண்மையா இருக்க, உண்மையா இருக்கு. பாருங்க, மோசே ரொம்ப அழகுள்ளவன். அப்படி ஒரு அழகு இங்க யாருமே இல்லை. அவ்வளவு அழகுள்ளவன், பெஸ்ட் அழகு. அதுல வசனத்துல அந்த டேக்ஸ் பைபிள படிச்சு பார்த்தாச்சுன்னா அழகிலே அழகு, சொக்க தங்கம் அப்படின்னு போட்டுறான். அவ்வளவு அழகுள்ள மோசே. ஆனா அவன் அழகற்றதை கட்டியிருந்தான். காக்காயிலும் கருப்பு. சரி, எப்படிப்பட்டாலும் தெரியுமா? சுருட்ட தலை. நீங்க பார்த்துருக்க எங்கேயும் இந்த டிவி சேனல்ல பார்த்தே தெரியும். சுருட்டு தலை, கரு கரு இருப்பான். அதை கட்டிக்கலாம். எப்படி கேட்டலாம் அப்படின்னு தெரியாது. அதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டேன். எப்ப கேட்டோம்னா, ரிச்சர்ட் அண்ணங்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீ இவ்வளவு கலரா இருக்கிய, இந்த லட்சுமி மணி இவ்வளவு கருப்பா இருக்க, நீ எப்படி கெட்டல அப்படி? இப்பவும் இல்லை, அப்பவுமே லட்சுமி வந்து ஒரு வாரத்தை கேட்டேன். அப்படி லட்சுமி மணி சொன்னா,
சிவப்பு உள்ளவன் கருப்பை விரும்புவான், கருப்பா இருக்கவன் சிவப்பு விரும்புவான். இதான் உலகம் ஏற்க அப்படின்னு. ஆஹா, அப்படி ஒரு கத்திருப்பு இருக்கா அப்படி நான் மனதில் நினைச்சிட்டு விட்டுட்டு அதோட அவ்வளவுதான். கத்திர சோத்திரம் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு அழகுள்ளவன். ஆனா அவன் கவனிங்க, கடைசி வரையிலும் ஒரே மனைவிடையவராக இருந்தான். அவங்ககிட்ட ஸ்திரீகள் வருவாங்க, வாலிபையில் வரும், பெரியோர் வருவாங்க, ஒரு கஷ்டத்துக்கு பாடுகள் எல்லாம் சொல்ல வருவாங்க. அவன் அவ்வளவு அழகுள்ளவன். அவனை விரும்புவதற்கு எத்தனையோ ஆயிரங்கள் உண்டு. ஒரு இடத்துலயாவது கைய சுரண்டினேன், காலை மீசேன், கண்ணை சிமிட்டினேன், வார்த்தை ரெண்டு வாரமா பேசினேன் என்கிற இடமே இல்லை, இடமே இல்லை. அதனாலதான் கர்த்தர் அவனை மெச்சுக்கிட்டார். அல்லேலூயா. நான் சொன்ன உங்களுக்கு புரியும் நம்புதேன். வாழ்க்கையின் அனுபவத்துல போகும்போதுதான் ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனா பரிசுத்தவானா பாவியான்னு தெரியும். அப்போ சாட்சி மோசையை பற்றி சொல்லும்போது, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த ஒன்றை வாசிக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தானியேல் 6:4. தானியேல் 6:4. இன்னொரு ஆள் சங்கீதம் 78:72. கொஞ்சம் வேகமா வச்சுக்கணும். அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினால். தானியேலை குற்றப்படுத்த முகாந்தரம் தேடினான். இவன் எங்கேயாவது ஒரு ஓட்டம் வச்சிருப்பான், எங்கேயா தவறு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்த முகாரம் தேடினாங்க. ஆனா தானியேலோ உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 78:72. திருவாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவன் மனசுல இருதயத்துல உண்மையுள்ளா இருந்தனால அந்த முழு இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்தான், நடத்தினான். வேகமா சொல்லிதான். அதுக்கப்புறம் 1 தீமோத்தேயு 1:12. பவுல் உண்மை உள்ளவரா இருந்தார். கொலோசியர் 4:7 வாசிக்காண்டா, அதுல தீத்துக்கும் உண்மை உள்ளவரா இருந்தார். அப்புறம் தீமோத்தேயு 2 அதிகாரம் 19:20 தீமோத்தேயு உண்மை உள்ளவராக இருந்தார். அப்படியானா உண்மைக்கு சாட்சி உள்ளவராக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப நான் கவனிங்க, இப்ப நான் சொல்ல போற வார்த்தை என்ன, நீங்க உண்மை உள்ளவரா இருந்தா கவனிங்க. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்க மனசளவுல உண்மை உள்ளவா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 6 ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். அதுல உண்மைக்கு சாட்சியா சொல்லிட்டேன். நீங்க உண்மை உள்ளவரா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்துடும். எந்த விதத்திலும் தேடி வந்துடும். ஒன்று, கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உயர்வை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுடைய உயர்வை கர்த்தர் உயர்த்துவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25:21. கவனிங்க, அவருக்கு உயர்வு வருது. கவனிச்சாங்க ஜோசுவா ஜான், கவனி. எப்போ உயர்வு வருது? உண்மையா இருந்தா வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்கிரிமெண்ட் கூடும். நானு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொல்றேன். அவர் சரியா பிரசங்கம் பண்ண மாட்டார், அவர் பண்ண தெரியாது. ஆனா அவர் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர், மொழிபெயர்ப்பார், அறிவுள்ள மனுஷன். ஆனா பிரசங்கம் பண்ணுவார். அதுக்காக பிரசங்கம் பண்ண மாட்டாருன்னு ஒரே மோசம் இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் பண்ற போல பண்ண மாட்டார், பண்ணுவார். அவர் சர்ச்சில் அவர் இருக்கு. ஆனா அவர் சபையில 1000 பேர் இருக்காங்க. நம்ம வித்தியிலையும் வித்து வச்சு பிரசங்கம் பண்ணுவோம், வழங்குதா? நம்ம ஜெயில எண்ணிக்கை விரல் விட்டுற மாதிரிதான் இருக்கு. அவ என்ன காரணம்? எந்த ஒரு வகையில அவர் உண்மை உள்ளவரா இருப்பதை பரலோகம் பார்த்து அவருக்கு சபைக்கு ஒரு ஆத்துமாக்கள்ல ஆண்டவர் உயர்வை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட கண்ட நான் ஒண்ணு சொல்லுங்க,
அவர் பையனுக்கு பொண்ணு கட்டினாங்க. நான் தான் பொண்ணை பார்த்து கொடுத்தேன். அந்த பொண்ணு பார்த்த அந்த அந்த மனுஷன் அந்த அந்த பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்த 1 லட்சம் ரூபாய், நிறைய லட்சம் வச்சிருந்தார். அதை நான் கொடுக்க போறேன்னு சொன்னேன். அப்ப நான் பார்த்து சொன்னேன், அவன் தரது வாங்கியாங்க பாசன்னு சொல்லி. பாஸ் சொன்னாரு, 1 பைசா ஆக மாட்டேன், ஒண்ணு மட்டும்தான் வேணும் அப்படின்னு. 1 பைசா கூட வாங்கல. இப்ப இந்த பாசருக்கு ஐயோ அவ்வளவுதான், வேற எங்கேயும் போயிட்டு வராரு. இவருக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நினைக்கவே இல்லை. 1 பைசா வாங்கல. அது மாதிரி அவருக்கு நிறைய பெண்ணு, 8 பிள்ளைகள் மொத்தம், 2 பையன் தான், மீது எல்லாம் 6 பெண்கள் தான். அவ்வளவு வேறும் 1 பைசா கொடுக்காம தான் கல்யாணம் கொடுத்துருக்க. இந்த 2 பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்குதா? பாருங்க, எங்கேயோ ஒரு விஷயத்துல ஒருத்தன் கிடைப்பான். அதாவது பணமே வாங்காம ஒருத்தன் வாங்குவான், எல்லாம் வருமா வராது. வந்தது போல அப்படிதான் வந்திருக்கு. அவர்கிட்ட போனா காசு தர மாட்டாரு, பொண்ணு தான் கட்டி தருவாரு, சாப்பாடு போடுவாரு, செலவழிப்பாரு, பைசா தரமாட்டாருன்னு தெரிஞ்சே வந்து கட்டிட்டு போறான். இந்த காலம், இந்த நவநாகரிக காலத்துல அவ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில பரலோகத்தின் தேவன் இருதயத்தில் இருக்கிற உண்மையை பார்த்திருக்கிறார். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்கள்கிட்ட உண்மை என்பதை பரலோகம் பார்த்துச்சுன்னா நிச்சயம் இப்ப இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் உங்களுக்கு உயர்ந்த ஒரு பகுதியை அவரே கூப்பிட்டு கொடுத்துருவார். ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு கிருபை தருவார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நீங்க எவைகளிலே உண்மை இருக்கணும் அப்படின்னா ரெண்டு காரியங்கள். ஒன்று, உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகள்ல உண்மை இருக்கணும். உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகள்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி, உன் கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகள்ல உண்மை இருக்கணும். இப்போ ஜோசுவா 100 வாங்குறான், ஜாமான் வாங்கிட்டு வரான், 45 ரூபா இருக்கும், 50 ரூபா இருக்கும், மீதி எவ்வளவு இருக்கு? 50 ரூபா சொல்ற, 45 ரூபா அல்ல 60 ரூபா செலவு, மீதி எவ்வளவு இருக்கு? 40 ரூபா இருக்கு. என்ன செய்யணும்? திரும்பி அவன் மடவன் கொடுக்கணும். கொடுத்தவள 100 ரூபாயிலே இவ்வளவு பிரச்சனை, அப்ப 1000 ரூபாய் கொடுத்தா அவ்வளவுதான். சிரிக்க சொல்ல, அவங்கள சொல்ல, நான் சொல்லுவேன். நான் அதாவது என் பிள்ளையில உதாரணம் சொல்ல, அவன் மோசமெல்லாம் கிடையாது, நல்ல பயிர்வான், விளங்குங்களா? எதிர்காலத்து அவன் தான் ஊழிஞ்சே போறான், அது வேற விஷயம், அவன் விளங்குதெல்லாம். ஆனா என்னன்னா, நம்மளை பார்க்கார ஆண்டவர் உண்மை உள்ள இருக்குமா, நம்ம தந்திருக்க பொறுப்புகள் உண்மையா இருக்குமா? சரி, இப்ப என்னன்னா, இதாளுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. இந்த 3 பிள்ளைய உண்மையா ரசிக்கலாம். புருஷனை போல இருக்கணும் மட்டும் தான் அதிகம் ரசிப்பான், மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னா அவ்வளவு நினைக்கல, சொல்றேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கு, 5 பிள்ளைகள் இருக்கு, எல்லா பிள்ளையும் ஒன்று போல் நேசிக்கணும். அத பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதுதான் இத மாதிரி நிறைய நம்ம கையில கொடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கணும்? பொறுப்புகள்ல உண்மையா இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் 2 வருஷம் தான் தெளிந்தேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்காட்டா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3, 4. சரி, அடுத்தது உண்மையா இருந்தா அல்ல உண்மையா ஊழியம் செய்தா நமக்கு கிருபை பெருகும். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, இப்ப கவனிங்க, இந்த உண்மையா ஊழியம் செய்த என்ன பெருகும்னா கிருபை பெருகும். என்ன பெருகும் சொல்லுங்க? ஆமா, கிருபை என்ன செய்யும்னா அப்படி உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்ன செய்யும்னா உங்களுக்கு கேடகமாய் மாறும். கிருபை என்ன செய்யும்னா உங்களை உயர்த்தும். திரும்ப திரும்ப சொல்றேன், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு கிருபை உங்களுக்கு கேடகமா மாறும். கேடகம் மாறும்னா உங்களை அறியாம எதிரி அம்பு எய்வாமனா இந்த கிருபை உங்க முன்னால தடுத்து அந்த எதிரியுடைய அம்பை உங்க மேல படாம அந்த கிருபை தடுத்து திரும்ப அவனுக்கே அனுப்பிடும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான தன்மை.
அப்போ தேவனாய கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நமக்கு என்ன பெருகும்? கிருபை பெருகும். உண்மையா ஊழியம் செய்ய கிருபை பெருகும், இல்லைன்னா பெருகாது. சரி, நான் சொல்லித்தானே, இந்த பூர்ண சுவிசேஷ பந்துவ ஸ்தாபனத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் பேர் ஜோசப். அவர் படிப்பு வராது, படிக்கல. அவர் நம்ம ஊர்லாம் முன்னால இந்த பின்னமட்டை அந்த அதெல்லாம் வாங்கியிருக்காராம். அவர் எனக்கு காய்ச்சி சொன்னார். அப்படி தெருவா வாங்கி வித்திருக்கார். அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், ஊழியத்துக்கு வந்துட்டார். ஜெபம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, அவர் இன்னொரு சபை நடத்திட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் யாராவது ஒருத்தன் ஜெபம் பண்ண போனான்னா அவரு ஜெபம் பண்ணவே தெரியாது. தெரியாதா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஒரே ஜெபம் மட்டும் பண்ணுவார். முழங்கால் போடுவாங்க, கை வைப்பார். சோத்திரம் 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 போ அப்படிப்பார். அவ்வளவுதான். சோத்திரம் 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 போன்னு சொன்னாலே போயிடும். பேய் இருந்தாலும் போகும், அசுத்தா இருந்தாலும் போகும், பலவீனம் இருந்தாலும் போகும், வியாதி இருந்தாலும் போகும், எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் போயிடும். நாங்க விவரம் உள்ளவர்கள் அடுக்கு அடுக்கு அவசரத்தை சொல்லி ஜோப் பண்ணுவோம். இருக்கிற போய் குடும்ப தவிர போகுது போகாது. இப்பவும் போயிடும். அப்ப இருந்த சூழ்நிலை காரணம் என்ன? அவர் உண்மையா ஊழியம் செய்தார். அதனால அவர்கிட்ட கிருபை பெருகுச்சு. நாங்க ஊழியம் செஞ்சோம், ஆனா என்ன இல்ல, உண்மை இல்லை. அதான் விஷயம். அதனால புரிஞ்சுட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உண்மை இல்லை, ஊழியம் செய்யலாம், ஆனா என்ன இல்ல, உண்மை இல்லை. உண்மையா ஊழியம் செய்தா கிருபை பெறும். அப்ப நான் ஒரு நாள் தாமஸ் பாஸ்டர் கேட்டேன். எங்க பையன் சொல்லுவான், அவரை விரும்பி சொல்லிட்டே நேரத்தை பார்க்காத, சீக்கிரம் பிரச்சனை பண்ணி முடியுமா அப்படின்னு சொல்லுறேன். தாமஸ் பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் ஜோசப் தோத்திரம் 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 ஆமன் போ அப்படிங்கிறாரு. அது போயிருக்கேன் அப்படிங்க. அப்ப அவர் சொன்னாரு, டேனியல், நீ தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்ணை திறந்து பார்ப்பார். அவன் தோத்திரம் பண்ணாமன்னா கண்ணே திறக்க மாட்டான். நானும் தோத்திரம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்ப்பேன். சில பேய் அடிக்க வந்துடும், அவன் தடுக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் கண்ணை திறந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா அவர் கண்ணே திறக்க மாட்டார். உண்மை அல்ல. கர்த்தர் கிருபை இருந்தா போயிடும், அவ்வளவுதான். அப்படி அவர் வாழ்நாள் முழுவதும் அப்படிதான். அவர் முழங்கால் போடுவாரு, காலை டங்கனும் கீழே இடி விழுந்தவா இடிக்கும். முட்டு அவ்வளவு காய்ப்பு இருக்கு. அப்போ அதுல என்னன்னா உண்மையா இருந்தா எப்படி இருந்தா, அதனால கிருபை பெருகுச்சு. இப்போ உண்மையா ஊழியம் செய்தா என்ன நடக்கும்னு வேகமா ஒரு 5 காரியம் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்காங்க. 5 4 சொல்லுவேன். 4 சொல்லுது. 1, பிதா கனம் பண்ணுவார். உண்மையா ஊழியத்தை யார் கனம் பண்ணுவார்? பிதா கனம் பண்ணுவார். யோவான் 12:26. உண்மையா ஊழியம் செய்தா நல்லா கவனிக்க, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வந்தாலும் அதை கர்த்தர் திருப்பி அனுப்பிடுவார். ஈட்டியோ அருவாளோ ஏவலோ சாசின் செயலோ உங்களுக்கு விரோதமா வச்சிருந்தா, நீங்க உண்மையா இருந்தா அது உங்களை தொடாம அதை திருப்பி எங்க இருந்து வந்துச்சு அங்கேயே ஆண்டவரே அனுப்பிடுவார். அப்ப ஊழியம் செய்தா அனுப்புவார். சரி, அப்ப அதுக்கப்புறம் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, உண்மையா ஊழியம் செய்தா எப்பொழுதும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? மகிழ்ச்சி. இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா முகமும் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னா, அவனுக்கு உண்மையா ஊழியம் செய்தா அது ஏசாயா 65:13-14 அந்த முந்தின பகுதி, ஏசாயா 54:17. அப்புறம் உண்மையா ஊழியம் செய்தா அவர் நாம நம்ம நெற்றியிலே பொறிக்கப்படும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:4. நான் அடுத்த ஒரு பகுதி சொல்ல விரும்புகிறேன். உண்மையா இருந்தால் நல்ல கவனிங்க, நான் கர்த்தரோடு என்றென்றைக்கு இருக்க செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், பரலோகத்துக்கு போகணுமானா, பரலோகத்தில் இயேசுவோடு கூட உட்காரணுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் உண்மை உள்ளவர்கள். அவர் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணுமானா இந்த பூமியில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கணவனுக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், தம் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையா இருக்கணும், தன் கையில வந்திருக்க ஜனங்களுக்கு உண்மையா இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு சில வேளை போன் பண்ணுவாங்க பலர், அண்ணாவுடைய தங்கச்சிமார் போன் பண்ணுவாங்க.
அத்தான் எங்க இருக்கிய அப்படின்னா, நான் வந்து வீட்டுல இருக்கேன். எங்க எந்த வீட்டுல இருக்கிய அப்படின்னு பயம், கொழுப்பு இருக்கு. நான் சொன்னேன், அண்ணாள் இருக்க வீட்டுல கட்டில் பக்கத்துல சேர் போட்டு மேக்க பார்த்து கட்டில் பக்கம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வேற சொல்லணுமாட்டோம் அப்படி கேட்பேன். இதே மாதிரி சிலர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, பாஸ்டர் எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல இந்த சூழ்நிலை காரு வந்துகிட்டுன்னு சொல்லுவோம். ஆனா சிலர் எங்க வந்துட்டு இருக்கீங்க, அவன் வர்க்க தென்காசி வந்துட்டு இருப்பான், களங்கால் பக்கம் வந்தாச்சு அப்படிமா. அப்போ போன்லயே ஏகப்பட்ட பொய் இருக்கு. அப்ப நம்ம என்ன விரும்புறோம்னா, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்ப யார் கவலைங்க, பரலோகத்துல யார் இருப்பா, உண்மையா இந்த பூமியில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கவலைங்க, உண்மையா இருந்தா தேவன் நம்ம மேல் பிரியமா இருப்பார். நீதிமொழிகள் 12:2 வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க, முடிச்சிடுவேன். திரும்ப வாசிமா. அதாவது அதுல நீதிமொழிகள் 12:2 தானே வசனம் தப்பி இருக்கு. 22 அவசியம். கரெக்ட், அதான் 22 எழுதியாங்க. நான் வந்து 2 எழுதிட்டேன். 22 நீதிமொழி 12:22 கவனிங்க. உண்மை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நல்லா கவனிச்சாங்க. இந்த உலகத்துல யாருக்கும் பிரியம் வேண்டாம். யாருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமா. நீங்க உண்மையுள்ளா இருந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் பரலோகம் பார்த்துட்டு இருக்குன்னா, என் பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள் உண்மையுள்ளா இருக்கிறார்கள், எனக்கு பிரியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமா இருக்கிறவனுக்கு 4 ஆசீர்வாதம் கொடுக்குறேன். வேகமா சொல்லிடுறேன், நிறைய இருக்கு, அதனால சொல்லி தந்துடுறேன். பிரியமா இருந்தா, நீங்க உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் பிரியமா இருந்தா ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன தெரியாதுன்னா, உங்களை தப்பு வைக்கிறார். இந்த உலகத்துல வருகிற எந்த வியாதி, நெருக்கம், கஷ்டம், போராட்டம், நிந்தை, அவமானம், இழப்புகள், பழிசொல்கள் அத்தனை நடுவில் இருந்தும் தேவனாய் கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. அது சங்கீதம் 18:19. அப்புறம் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தா உங்க ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரே, என் புள்ள எப்படி இருக்கான், என் மகன் எப்படி இருக்கா, என் சரீரம் எப்படி இருக்கு அப்படி சொல்லுகிற விஷயத்துக்கு அவர் ஜெபத்தை கேட்பார். 3வது, நல்ல கவனி, நைட்டு தூக்கம் வரலையா? யாருக்கு தூக்கம் வராம இருக்கா? மாத்திரை பிறந்த போறதில்லை, அது விஷயம். ஆண்டவருக்கு நீ பிரியமா மாறிட்டா, பிரியமானவனுக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். என்ன அழகான வார்த்தை. சச்சல தூங்கிறாங்க, அதுக்காக கர்த்தர் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கான்னு சொல்லி சச்சல தூங்கிறாங்க. என்ன நடக்குன்னா, உண்மையாகவே எனக்கு இந்த வகையில இப்போ உள்ள ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா இது குறைவு. என் பையன் தூங்குவான், எங்க அண்ணா தூங்குவான். அவங்க 4 மணிக்கு 5 மணி தான் எந்திப்பாங்க. ஆனா நான் படுக்க எந்திக்க, படுக்க எந்திக்க, படுக்க எந்திக்க, இதுதான் நடக்கும். விடிய விடிய நேராயிட்டோ அப்படின்னு சின்ன செல்ல பார்த்தாச்சுன்னா அப்பதான் மணி 1 இருக்கும். ஆஹா, இன்னும் 4 மணி நேரம் இருக்கடா, எப்படிடா பொழுத போக்க அவனை உட்காந்துட்டு 2 பாட்டை சொம்மையும் படிச்சா சங்க நான் தூங்குறது கட்டுவோம், பைய படிப்பேன். ஆனா 3 மணிக்கு அப்புறம் போட்டுருவோம் சத்தம், வழி கிடையாது. தூங்குனா தூங்கு, படுத்தா படு அன்று நான் சத்தம் போட்டு பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஆராதிப்பேன், வைப்பேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், பாடிட்டே இருப்பேன். 5:30 வர 5 மணி வர சில வேளை கரெக்டா 5 மணிக்கு அவ எந்திப்பா. அவ எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண தொடங்குவோம். நான் ஜெபம் பண்ணி லேசா படுப்பேன். அப்புறம் பகல்ல எந்த மிதிரமா நைட்ல உள்ள அத்தனையும் பகல்ல போட்டு வாங்கி எடுத்துருவேன், நல்லா தூங்கிடுவேன். அப்ப நைட் தூங்குற போது வராது, பிரச்சனையே இல்லை. ஜெபம் பண்ணுக்கு நான் உட்காந்துக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்காங்க. பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமா இருந்தா நித்திரை அளிக்கிறார். யாராவது தூங்க முடியலன்னு நினைச்சா ஆண்டு பிரியமா மாறிட்டீங்க, மாத்திரை மருந்து எடுக்கவே வேண்டாம்.
கிளியரா ஸ்லீப்பிங் ஆண்ட தந்துருவார், நல்ல தூக்கம் தந்துருவார். ஹல்லேலூயா. அப்புறம் கவனிங்க, வேகமா சொல்லு. நித்திரை அளிக்க அது 127 சங்கீதம் 3 வசனம். அப்புறம் என்னன்னா சங்கீதம் 44:3. இனி ஒரே சம்பவம் சொல்ல முடிச்சிருவா. வாசிங்க. 44:3 சங்கீதம் 44:3 சீக்கிரம். அப்பா, இவ்வளவு பேர் பைபிள் வச்சிருக்க தடுமாடுதில்ல. 44:3. கவனிங்க. ரட்சிக்கிறார். ஆண்டவர் பிரியமா இருந்தா நம்ம ரட்சிக்கிறார். என்னென்ன வகையில் எல்லாம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கிறார். நமக்கு உண்டான நம்ம தருவேன்னு சொன்ன காரியத்துல நம்ம கொண்டு சேர்த்து வைத்து அதை பாதுகாக்கிறதுல ரட்சிக்கிறார். நாம கொடுத்ததை அந்நியம் பறித்து போகாதபடிக்கு அதை பாதுகாத்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்காங்க. பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது தாயும் தகப்பனுக்குள்ள கடமை. எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் சொல்லி மரியாமா கிட்ட ஐயர்மாரு அந்த ஃபாதர்மார் வேண்டிக்கிற சொல்லிட்டு விட்டுட. நான் நம்முடைய பிரச்சனைக்காக இருக்கணும் வேண்டிக் கொள்ளும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, கரெக்ட். ஆனா உங்க கடமை ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளைக்காக பேரை சொல்லி இந்த பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளும், இந்த பையனை பாதுகாத்துக் கொள்ளும், போக்குவரத்துடைய கிருபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை உங்க கடமை. உனக்காக உன் பிள்ளைக்காய் அழு. பாஸ்டர் அழுவது வேற, பாஸ்டர் அழுவது வேற. நீ அழ வேண்டியது உன் மேல உள்ள கடமை. நல்லா கவனிச்சாங்க. அது உங்கள் மேல உள்ள கடமை. அதை நீங்க மறைக்கும் போதுதான் பிள்ளைகளுக்கு பலவீனம், வியாதி, கஷ்டம், போராட்டம், பலவிதமான சூழ்நிலைகளை நாம் மாட்டிக்கொள்ளும். நாம் கவனமா இருந்து காரியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். என்ன ஆசீர்வாதம் என்பதற்கு ஒரு 5 ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். 1 எபேசியர், அது நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 கவனிச்சாங்க. என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? அல்ல கவனிங்க. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். புரியலையா? புரியல, திரும்ப சொல்லு. 2 பேரு பகல்ல கலவாமா. என்ன கலவாமா சொல்லுங்க? பகல்ல கலவாமா. வீட்டை தட்டுவான், இங்க யாருக்கான்னு கேட்பான். அங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா எம்ம தண்ணி தாங்கன்னு கேட்பான். அதோட பொடியை போடுவான், எடுத்துட்டு போயிடுவோம். அந்த அம்மா மயங்கி ஒரு 1/2 மணி நேரம் படுத்துருப்பா, திருப்பி வச்சு சும்மாயிருவான். அவ்வளவுதான். அவன் இருக்கு பூரா போயிடும். அப்படியே ஒரு வீட்டுல போய் 2 பேர் தட்டிருக்கான். அப்ப இங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த அம்மா சொல்லிருக்கு, நானும் என் இயேசுவும் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க சொல்லிட்டு, ஆஹா இங்க ஒரு ஆம்பளை இருக்கார், இயேசு இருக்காரா, போனா தருமடி அடிச்சு விடுவான், போம்படி அப்படி போயிட்டான். பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒத்தியில இருக்கேன், நான் அனாதையா இருக்கேன், எனக்கு யாரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கிழவி வெளிப்பாடா இருந்தா, தெளிவா இருந்தா. ஏம்மா யாரெல்லாம் இருக்கா? நானும் இயேசு இருக்கோம். பார்த்தீங்களா? வந்த ஆபத்து மலை போல வந்த ஆபத்து பனி போல போயிட்டு. என்ன தெளிவு, என்ன விவரம், என்ன செழிப்பு. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது பரலோகத்திலிருந்து நம்ம கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். 1 கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது, சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? உத்தம ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நீ சங்கீதம் 21:3. சங்கீதம் 23:1 சீக்கிரம். அப்புறம் சங்கீதம் 21:6 ஒரு ஆள் வாசிங்க, வேகமா வாசிங்க. அப்பா, சங்கீதம் 21:3. உத்தம ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க. சரி, அது அப்படியே வச்சிரும். இது ரொம்ப விளக்கம்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் என்ன? 21:6. போதும். என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க.
நித்திய ஆசீர்வாதம். இங்கேயும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், பரலோகத்துக்கு போனாலும் இருக்கும். அப்படி என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு புரியலையா? ஒண்ணு உங்களுக்கு இருக்கிற ஆத்மா, ரெண்டாவது தேவன் உங்களுக்கு தந்த ரட்சிப்பு, மூன்றாவது தேவன் உங்களுக்கு தந்த பிள்ளை. வேற ஒண்ணு மேல வராது. நம்ம வச்சிருக்க வீடு, காரு, பங்களா, ஒரு 100 பவுன் நகை, பைக்கு, புல்லட்டு எல்லாம் வருமா? வரவே வர. அப்ப நித்திய ஆசீர்வாதம் என்பது அங்க நம்ம இங்க இருக்கிறது அங்க வருவது. கடைசியாக ஒன்ன சொல்லி கடைசிதான் அது சொல்லிடலாம். ஆதியாகமம் 49:25. ஆதியாக 49:25. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. ஆசீர்வாதமும் இங்க 3 ஆசீர்வாதம் இருக்கு. கவனிங்க, உண்மையா இருந்தா குடும்பத்துக்கு 3 ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? மேல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது. சரி, அப்புறம் ஆழத்துல இருந்து, பூமிக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது. நீங்க மம்பி தோண்டும் போது எவனாவது ஒரு 10 கிலோ தங்கத்தை போச்சு வச்சு போயிருப்பான், அவங்க கையில கிடைச்சிடும். கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கணுமா? பாவியா, அது கூட விசுவாசம் இல்லையா? சொல்லுயா. நாமளாம் அந்த சிங்குளத்துல வானம் தோண்டும் போது கண்ணு கருத்துமா இருந்தேன். ஆண்டவரே, எங்கேயாவது ஒரு தங்க கட்டி அல்லது ஒரு செம்பு பானை வந்துடாதாப்பா அப்படின்னு சொல்லி கவனமா இருந்தேன். அது ஒண்ணும் கிடைக்கல. ஆனா ஏகப்பட்ட கல் கிடைச்சி, அது வேற விஷயம். அதுதான் கிடைச்சி. இப்பவும் சில நேரங்கள்ல அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவர் எங்கேயாவது புதைச்சு வச்சவன எனக்கு கூட்டுக்கப்பா, எனக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணிட்டே இருக்கேன். கணிக்க அப்ப பூமியில உண்டாகிற ஆசீர்வாதம். அப்புறம் கணிகள் ஸ்தானங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். ஸ்தானங்கள்னா இப்போ உங்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, டாக்டரோ இன்ஜினியரோ அல்லது வேற ஒரு பொசிஷன் படிச்சுட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட் போஸ்ட கர்த்தரை ஏற்படுத்தி உங்களுக்கு தருவார். அதான் ஸ்தானங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். வேலை உண்டோன்னு அலையணும். நீ உண்மையா இருந்தா ஒரு வேலை தேடி உனக்கு வரும். அதான் உண்மை. நான் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால முகமுகமா எம்ஜிஆரை பார்த்தேன். அவர் வீட்டுல அவரை போய் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊனமுற்ற கால போட்டோ எடுத்து படிச்ச சர்டிஃபிகேட் வச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அவன் செத்து போயிட்டார். இதுல ஒருவனும் அவர் பேரு கொடை வள்ளலாம், ஒரு வள்ளலும் இல்லை. ஆமா, அதற்கு சோதரம். அவன் இறக்க குணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அவங்க ஜனங்களுக்கு இறங்குவாங்க, அது வேற விஷயம். ஆனா நான் வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன் கவர்மெண்ட்ல, அங்கங்க இதெல்லாம் வச்சிருந்தேன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்ல பதினெல்லாம் வச்சிருந்தேன். நான் ஊழியத்துக்கு போய் 6 மாசத்துக்கு அப்புறம் வேலையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கவர்மெண்ட்ல எனக்கு வேலைக்கு வச்சு அதை வாங்கினேன். பார்த்தேன், எங்க வீட்டுல சொன்ன அவ்வளவுதான், உடனே வேலைக்கு போன்றுவாங்க. தேவனுக்கு முன்பாக அதை அப்படியே கிழிச்சு தூர போட்டுட்டு கலப்பை மேல் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் ஒருவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு அதை தூர போட்டுட்டு உட்காந்து. ஆனா இன்னைக்கு அங்க போய் வேலை பார்த்திருந்தா இவ்வளவு மேன்மை இருக்காது. ஒரு நாள் இருக்காது, ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்காது. நான் அதை ஒரு விளையாட்டா சொல்றேன். வள்ளியூர்ல இருக்கிற அசோகா கடை ஓனர் இருக்காரு. ஓனர் இப்ப இருக்கிற மூத்தவர். அவர் ஒரு நாள் நானும் இன்னொரு பாஸ்டரும் அவர் ரூம்ல பார்க்க போயிருந்தோம். அப்ப அவர் சொல்லி, உங்க பேர் தானே டேனியல் அப்படின்னு கேட்டேன். அவர் இன்னைக்கு கரெக்டா சொன்னார், நான் தான் டேனியல் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர், உங்க பேரை சொல்லி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு என் பேரை சொல்லிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்க என் பேரை சொல்லி வாங்கிட்டு போறான், பிரச்சனை இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தயவு கூர்ந்து நான் முழங்கால் போடுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ கோடி வச்சிருக்கிறவன் முழங்கால் போட்டான். இதனால ஊழியக்காரன் பாத்தீங்களா, இல்லைன்னா போட முடியாது. அப்ப என்னன்னா, கர்த்தருக்கென்று இருக்கிற தேவ பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதான் உயர்ந்த
ஸ்தானம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நான் 6 வகையான ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன். எப்படி சொன்னேன், என்ன பண்ணினேன் அப்படிங்கறத நான் லேசா திருப்பிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். 1, உண்மையா இருந்தா உங்களை உயர்த்துவா. 2, உண்மையா இருந்தா ஊழியம் செய்தா கிருபை பெருகும். 3, நீங்க உண்மையா இருந்தா பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பீர்கள். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருப்பார். பிரியமா இருந்து என்ன கொடுப்பாருன்னு சொன்னேன். நீங்க உண்மையா இருந்தா ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவா. நீங்க உண்மையா சாட்சியா இருந்த பலரை சுட்டி காமிச்சிருக்கிறேன். உங்க உள்ளத்துல இந்த நாள்ல கர்த்தர் விரும்புறேன்னா உண்மையை விரும்புகிறார். இதுக்கு மாறாக என்ன இருக்குமானாலும் அதை அடிச்சு ஒடிச்சு தூர தள்ளுங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கும் என் கணவனுக்கும் நீ தந்த சத்தியத்திற்கும் உமக்கும் சபைக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருப்பேன் என்று வாக்கு கொடுங்க. பிரஸ்டே பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் மேல் வரும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.